என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக பார்த்து வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ஒரு பாட்டு விட்டாங்களா? அது ஓ கண்ணப்பாவும் வார்ட்டு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வந்த பான் இந்தியா படங்கள்ல இருக்கிற நோ லாஜிக் சீன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வார் 2 படத்தை தான் பார்க்க போறோம். வார் 2 ஓட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான ஸ்டோரி தான். ரொம்ப போர் அடிக்கிறதோ ரொம்ப மோசமான ஒரு ஸ்டோரியே கிடையாது. ஆனா எங்க பிரச்சனைனா நிறைய நோ லாஜிக் சீன்ஸ் இருக்கும். ஒன்னு ரெண்டு சீனா இருந்தா கூட பரவாயில்ல விட்டுறலாம். ஆனா நிறைய சீன்ஸ் அப்படிதான் இருக்கும். என்னடா காமெடி பண்றீங்க? கொஞ்சமாவது ஒரு இது வேணாமாடா? ஸ்டார்டிங்ல இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு பயங்கரமான படத்துக்கு வந்துட்டான்டா, ஹாலிவுட் லெவல்ல இருக்க போதுடா அப்படின்னா என்னென்னமோ யோசிச்சேன். அப்படிதான் இருந்துச்சு விஷுவலா. நம்ம பையதான் அப்படின்னு புரிய வச்சுட்டாங்க. ஒரு ஜப்பான் வில்லன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு ஓநாய்க்கு கறி போட்டு வளர்த்துட்டு இருக்கான். ரொம்ப விசுவாசமான ஓனாய் அது. அந்த வில்லன் கேங் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், மாஸ்டர் உங்களை கொல்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டான், நீங்க எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அவன் உங்களை கொன்னுடுவான், எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றான். ஓனாய்க்கு போன்டா சொன்னது வில்லனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, ஓனாய்க்கு புரிஞ்சுட்டு என் பாச எவன்டா கொல்ல வரா, நான் போய் பாக்குறேன்னு சொல்லி அந்த ஓனாய் போகுது. இப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. ஓ ஹித்திகா என்ன பண்ணிட்டு அவனை குறுகுறுன்னு பார்த்து அவன் ஆளாம ஆயிட்டு. அது இவங்க படம் தானே? ஹீரோ வந்துட்டு கண்ணாலேயே பவன் கல்யாண் படம் பார்த்தல. என்னடா அந்த படத்துல வரும்போது இதெல்லாம் ஓடுறா. அந்த ஓனாய் அவன் கண்ணுல அப்படி என்னதான் பாத்துச்சு? அம்மாடி காம பார்வையாளர் இதெல்லாம் பாலையா அந்த காலத்திலே பண்ணிட்டாரு. அந்த காலத்திலே பண்ணி அதை ட்ரோல் பண்ணியே பல வருஷம் ஆயிட்டு. திரும்பி அதே பண்றாங்க. ஓ இவர்தானா? இவராது பவர் விடுறாரு தெரியுது நமக்கு, அதுல தெரியலையே. இப்ப இத பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட மேக்கிங்ல எவ்வளவுதான் இவங்க முன்னேறி போனாலும் ஐடியாலஜில இன்னும் பின்தங்கிதான் இருக்கானுங்க. அது நம்ம இப்படிதான் மாத்த மாட்டேங்கிறீங்க. சரி இதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் சண்டை மாதிரி வச்சிருந்தா கூட வந்துருக்கும். அப்பதான் வில்லன் வந்துட்டு நீங்க ஒரு பக்கம் சண்டை போடுங்கடா, நான் தப்பிச்சு போறேன்னு ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாரு. எப்படி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே இப்படி இருந்தா நம்ம என்னதான்டா பண்றது? பறந்து வராரு. அதான் பாக்குறேன். சரி இவரோட இன்ட்ரோ தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா என்டிஆரோட இன்ட்ரோ அதை விட மோசமா இருக்கு. ஓடியா So 58 kg overload. இது எதுக்காகனா மிலிட்டரி ட்ரோன்ல பறக்கிறதுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்றாராம். சார் இது ரிசர்வ் பாராசூட் சார். அப்பா இப்போ இல்ல. ட்ரோன்ல பறக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இதுல பாராசூட்டே இல்லாம போறாரு. ஆனா சார் அங்க வெப்பன்ஸ் இல்லாம போய் என்ன செய்ய போறீங்க? கன்னையும் தூக்கி போட்டுருவாரு. என்னன்னா அதை கைட்டுறாருன்னு பார்க்கலாம். சார் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மனசை திடப்படுத்திக்கிங்க. இப்போ ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க போகுது. சட்டையெல்லாம் போறாதா? என்னடா இது? போன சீன்ல வந்த கபீர கூட லிஸ்ட்ல வச்சுக்கலாம் போல. இது எதுல சேர்க்கறதே தெரியலடா. இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். இதுக்கு போன சீனே பரவாயில்லன்னு தோண வச்சுட்டாங்க. இவர் சாதாரண ஆள் கிடையாது. ராக்கெட் லாஞ்சரியே திசை திருப்பிடுவாரு.
அடுத்து ஒரு ட்ரெயின் சீன் ஒன்று வரும். பிரிட்ஜை உடைச்சிட்டு ட்ரெயின்ல குதிக்கிறாங்க. சரி குதிக்கிறத ட்ரெயின் மேல லேண்ட் ஆகுற மாதிரி பண்ணலாம்ல, அது என்னன்னா முன்னாடி குத்தி அதுக்கப்புறம் மேல ஏறி போதான். நீங்க பண்றதா பண்றீங்க, டைரக்டா ட்ரெயின் மேலயே லேண்ட் ஆகுற மாதிரி நல்லா வச்சிருக்காங்க. இருக்காதுல்ல அது, வித்தியாசமா பண்ணுவோம்ல. சரி அடுத்து ஒண்ணு இருக்கு. அப்பா ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி குதிக்கிறார். பண்ணணும் பண்ணணும், அதான் நல்லது. அதான் ட்ரெயின் மேல பாஞ்சி இவர் ஓடிட்டு இருக்காரு. சரி ஓகே, இது கூட ஏதோ பண்ணட்டும் விட்டுலாம். விட்டுலாமா? அடுத்து அந்த கார் என்னாச்சுன்னா அப்படியே சரிஞ்சுக்கிட்டே போய் ட்ரெயினுக்கு முன்னாடி போயிடுது. அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். சரி இதுவும் படம் தானே, இதுவும் ஒரு நல்ல சீன் தான். அப்புறம் அந்த கார் மேல இருந்து ஏறி ட்ரெயினுக்கு மேல வந்துருவாங்க. படமா இது மயிலாட்டே படமே பிடிக்கும். லாஜிக்கே இல்லாம இருக்கு. ஒரு இவ்வளவு வயசு இவ்வளவு வருஷமா இந்த உப்புமாவை கிண்டி இருக்காங்க அப்படின்னு கேட்கறது தோணுது. இந்த சீனை பார்த்துட்டு எப்படா அவ்வளவு ஸ்பீடா போற ட்ரெயின்ல அசால்ட்டா நிக்கிறாங்க, எதையுமே தள்ளிரும் ஃபோர்ஸா அப்படிதான் நினைச்சேன். ஆனா அடுத்து ஒரு சீன் வரும் பாருங்க, தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. ஃப்ளைட்டா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த ட்ரெயினே பரவாயில்லன்னுலாம். உங்க அண்ணன் என்ன தம்பியை பிடிக்க மாட்டாரோ? ஒரு சில இப்படி பறந்தாலே அப்படி அடிச்சு தூக்கிரும். பாய்வாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, வர்றேன் அப்படி மட்டும் தான் தோணும். யார் ஐடியா கண்ணாது? என் ஐடியா தானா? சூப்பரா. ஒரு பெஸ்ட் சீன் வந்துச்சுன்னா அதை விட பெஸ்டா அடுத்த சீன் இருக்கணும், அதை விட பெஸ்டா அடுத்த சீன் இருக்கணும். எல்லாம் ஒஸ்டா இருக்கும். சீன் வச்சு முடிப்பாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட் சீன் ஒன்னு வந்துச்சுன்னா இதோட ஒஸ்ட், அதோட ஒஸ்டா இருக்கும். அடுத்த சீன் அதை விட ஒஸ்டா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒஸ்டா வந்தது பெஸ்ட் ஆயிரும். இப்படியே ரொம்ப ஆமா, இப்ப ட்ரெயினே நமக்கு பரவாயில்ல தோண வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீனே பெஸ்ட் சீன் தான்டா, அந்த மாதிரி தோண வச்சுட்டாங்க. குட். என்ன ரீசன்னா? குட். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரித்திக் ரோஷன் இன்ட்ரோ வந்து ஒஸ்டா இருக்குன்னு சொன்னோம், அதை விட ஒஸ்டா என்டிஆர் இன்ட்ரோ இருந்துச்சு. அப்பவே ரித்திக் ரோஷன் கூட பரவாயில்லடா அந்த அளவுக்கு தோண வச்சானுங்க. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கு. அடுத்து ட்ரெயின் சீன் ஒன்று வந்துச்சு. அந்த ட்ரெயின் சீனை பார்த்து என்னடா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுத்து ஃபிளைட் சீன் வந்தாங்க. இப்போ ஃபிளைட் சீன் தாண்டா இருக்கிறதுலே ஒஸ்டான சீன் நினைச்சிட்டு இருந்தேன். தம்பி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, போட் சீன் ஒன்று வரும், அது அதை விட மோசமா இருந்தா போட் சீன். என்ன தண்ணி இல்லாம வருது நான் யோசிச்சேன். ஆடா பாவிகளா, ஏடா தண்ணியில ஓட்டுறதுண்டா போட்டு. அந்த போட் ரோட்ல வளைஞ்சுதான் போயிட்டு இருக்கு. என்னடா இது? என்னடா இவ்வளவு தூரம் போகுது? சூப்பர்ண்ணே, எப்படி உங்களால முடியுது? என்னால முடியும் எனக்கு. எப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே ரொம்ப மோசமான நோலாஜிக் சீன்ஸ் எல்லாமே போஜ்புரி படங்கள்ல தான் இருக்கும். ஆனா அவனுங்க கூட இவ்வளவு கேவலமா யோசிக்க மாட்டாங்க. இதுல என்னடா கேவலம் இருக்கு? உங்களுக்கு கேவலம் இல்ல பிரதர், எனக்கு கேவலம். எடுக்கிறது இல்ல, யோசிக்க கூட மாட்டானுங்க. இதை விட கேவலமா யூஸ் பண்ணுங்க. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்தது. போட்டாவே தண்ணியில வச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். கடைசியா மாஸ்டர் சீன் வரும், அதான் அந்த கையில குத்திக்கிறது. சரி ஓகே, ஏதோ எடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்க. அப்படியே மாஸ்டர் சீன். வருத்தப்படுறத விட இதோட படத்தை முடிச்சாங்களே அது வரைக்கும் சந்தோஷம்டா. நீங்க என்ன வேணா பண்ணீங்க, படத்தை முடிச்சிங்களே போதும்டா. I want to take rest. வார் 2 முடிஞ்சிட்டு அடுத்து பார்க்க போறது கண்ணப்பா. ஐயோ இது பார்த்தமே கொடூரம். வார் 2லயாவது சீன்ஸ் தான் லாஜிக் இல்லாம இருக்கும், ஆனா கண்ணப்பா படத்துல படமே லாஜிக் இல்லாம இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கங்குவா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
என்ன சொல்ற? அந்த மக்கள் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது 7ஆம் அறிவு படத்துல வந்த மாதிரி ஒரு தொத்து நோய் வந்துருச்சு. எல்லா படமும் மிக்சிங் போட்டு எடுத்துருவாங்க. அப்ப மாரியம்மா உடம்புல அம்மன் வந்து குறி சொல்றாங்க. மாரியம்மாங்கிறது இந்த அம்மா தான், அம்மன்ங்கிறது தான் கடவுள். என்ன வாய்ஸ்? செத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து பலி கொடுக்கணுமா? இப்போ பேசுறது தெய்வமா இல்ல வேஷம் போட்டவரா? மறுபடியும் ஒருத்தர் பலி கொடுக்கணுமா? போன வாரம் தான் இதையே சொல்லி ஒருத்தனை பலி கொடுத்த, இப்ப இந்த வாரம் இன்னொருத்தனை கேட்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மன் கொடுத்த உயிரை அம்மனுக்கே கொடுக்கறதுக்கு ஏன்டா யோசிக்கிறீங்க? அம்மன் கொடுத்த உயிர் அம்மனுக்கேவா? என்னடா இது? நோய் வந்து செத்தவன் 2 பேரா, பலி கொடுத்தவன் 10 பேரா. ஆனா யோசிச்சு பார்த்தா மாரியம்மா சொன்னது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா நீங்க எல்லாருமே அம்மனுக்கு பலி கொடுத்துட்டா ஊர்ல எவனும் இருக்க மாட்டான். தொத்து நோய் வராதா? நீங்க உயிரோட இருக்கனாலதான் தொத்து நோய் வருது, செத்து தொலைங்கடா அப்படிங்கிற நல்ல விஷயத்த தான் சொல்றாங்க. அந்த ஊர் மக்களுக்கு லேட்டா தான் புரியும். இப்ப அந்த தொத்து நோயை விரட்டுறதுக்காக பலி கொடுக்க போறாங்க. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க எப்படிப்பட்ட ஒரு தற்குறி மக்கள்னு. அப்ப எந்த எவ்வளவு முட்டாளவன், அவனை எந்த விதத்திலையும் மன்னிக்க முடியாதுல்ல. இந்த எலுமிச்சம்பழம் யார் மேல படுதோ அவங்கதான். ஆனா அது அங்க உளுந்திருந்தா கூட நான் ஏத்துப்பேன். எங்கேயோ போவோம். மறக்கும் பாரு எலுமிச்சவா. அதான் ஃபுல் பவர் கொண்டு அந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி போடுது. அந்த மக்களை விட்டு எங்கேயோ மேல பட்டுடுது. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுதான் வெளில விட்டுருக்காங்க. அங்கேயும் விஷயம் அவனை பலி கொடுக்க போறாங்க. அப்பதான் சின்ன பையனா இருக்கிற ஹீரோ வந்து சொல்றான், ஒரு தொத்து நோய்க்காக சின்ன பையனை பலி கொடுக்குறீங்களே, உங்களா அறிவு அப்படிங்கிற மாதிரி கோபத்தை எடுத்து அடிக்கிறான். சின்ன பையனுக்குள்ள அறிவு கூட அங்க சுத்தி இருக்க எவனுக்குமே இல்ல. கடவுளும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, வெறும் கல்லுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே வெறுத்துறான். அவன் சொன்னதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா கடவுளுங்கிற பேரை வச்சுதானே இங்க நிறைய அநியாயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா படத்துல சொல்றேன், இந்த பலி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்களே அதை சொல்றேன். வேற எங்கேயோ போறாரு படத்தை விட்டு. அந்த சின்ன தற்குறியா இருக்கிற அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்துறாரு. இந்த வயசுல எப்படி எல்லாம் பேசாதப்பா, தற்குறியா இருப்பா. சாமி கூட வேணாட்டா. எனக்கு புள்ளையா பிறந்துட்டு எப்படிப்பா விவரமா பேசுற, தற்குறிதான்ப்பா அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த சின்ன பையன் கோபத்துல கல்ல எடுத்து மேல தூக்கி போடுறான். அத வந்துட்டு அக்ஷயகுமார் பிடிக்கிறாரு. அதாவது சிவனா இருக்கிற அக்ஷயகுமார் பிடிக்கிறாரு. இப்ப சிவனும் பார்வதியும் ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் வீசியது கல். என்ன உங்க மேலே கல் விட்டு எறிறான், பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? விடு நம்ம பையன் தான், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பக்கம் அழைச்சு போட்டுறேன். அதுக்கப்புறம் நமக்கு தான் பூஜை பண்ண போறான், நம்ம கிட்ட தான் வர போறான், அது அவனுக்கே தெரியாது. இந்த மாதிரி சிவனும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்களாம். அப்பேற்பட்ட நாத்திகன் உங்கள் பக்தனாவாரா சுவாமி? சிவனும் பார்வதியும் சொல்லக்கூடாது, அக்ஷயகுமார் காஜலும் பேசிட்டு இருக்காங்க. மாற்றம் உலகில் சகஜம் தேவி. ஆக்சுவலா அவன் எதுக்காக கோவப்படுறான்? கடவுள் பேரை வச்சு பலி கொடுக்குறாங்க, அதை எதுக்குறான், அதுக்காக கோவப்படுறான். அதை பத்தி நீங்க பேசாம அவனை வந்து நம்ம பக்கம் இருக்கணும், அவனை வந்து பக்தனா ஆக்கிக்கணும், அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பலி கொடுக்கறதோ, அந்த சின்ன பையன் இறந்ததோ, அதனால இவன் கோவப்படுறதோ அது உங்களுக்கு மேட்டர் கிடையாது. அவன் வந்துட்டு அவனுக்கு பூஜை பண்ணணும், நம்ம பக்தனா ஆக்கிக்கணும், நம்ம இல்ல அது அப்படி எடுத்துட்டாங்க. ஒரு நாத்திகனா இருக்கிற ஒருத்தனை ஆத்திகனா மாத்தணும், அதான் உங்க மோட்டிவ், வேற எதுவுமே இல்ல. இதுவே லாஜிக் இல்லாம இருந்துச்சு. அதனால இந்த படமே வந்துட்டு என்னடா இது சாட்டிஸ்ஃபைடா நீங்க? சுத்தமா இல்ல தல, எதுமே இல்ல தல. அடுத்து வாயிலிங்கன்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப ரகசியமா யாருக்கும் தெரியாத, யாராலையும் கண்டுபிடிக்காத அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சு ஒருத்தர் மட்டும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. Level 2.
ஒருத்தர் மட்டும் போவாங்க, 2 பேர் போறாங்க. லெவல் 4. அந்த இடத்த நீங்களே பாருங்க. என்ன வெட்ட வெளியே ஏண்டா டேய், இப்படிப்பட்ட ஒரு வெட்ட வெளியில சென்டர்ல வச்சு யாருக்கும் தெரியாம ரகசியமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது குகை மாதிரி இருந்தா கூட சரி. மட்டும் வந்துட்டு பூஜை பண்ணிட்டு போயிடுவாராம். என்னடா அது? அடுத்தவங்க பார்வை பட விட மாட்டேன். இல்ல அருவிக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. என்னமோ ரகசியமா அதான் சாவாவும் வச்சிருக்காங்க. சொல்லும்போது ஏதோ ஒரு குகைக்குள்ளேயோ இல்ல மரத்துக்குள்ள தெரியாத இடத்துல வச்சிருப்பாரு நினைச்சேன். ஆனா இவ்வளவு வெட்ட வெளியில வச்சு பறிச்சிட்டு இருக்காரு. இந்த ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பேன். அதுவும் அங்க சுத்தி இருக்கிற 5 வில்லேஜ் இருக்கும், யாருக்குமே தெரியாது. இவர் மட்டும் தான் வந்துட்டு போவாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஹீரோ வளர்ந்து ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ வேட்டையாட போகும்போது ஹீரோயின் குளிச்சிட்டு இருப்பாங்க. அத வந்து இவர் எட்டி பாப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை மிரட்டி காதல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஹீரோயினுக்கு இவரை சுத்தமா பிடிக்காது. நான் எதிர்பார்க்கல. என்ன பவர்? என்னடா ரீசன் கேட்டா, பிடிக்கலங்கிறதே ஒரு ரீசன் தானங்க. அதுக்கப்புறம் என்னங்க ரீசன் வேணும்? சரி, எப்படி தானே கரெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தம்பி, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. சிம்பிளா நொங்கடிக்க சொல்லி கொடுத்து கரெக்ட் பண்ணுவாரு. அப்ப கைய பிடிச்சி கரெக்டா நுங்க அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு லவ் சாங்னு ஒண்ணு வரும். இல்மா சாங் அது. பண்றாங்க. சாமி படம் தானடா சொன்னீங்க. என்னடா இது? என்ன அசிங்கடா இது? சாமி படம் தான் பாக்குறேன், கண்ணப்பா படம் பாக்குறேமா. இதுக்கப்புறம் எங்களோட காதல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பொண்ணு வந்து ஹீரோவை லவ் பண்ணாலும் பொண்ணோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து வேற ஒருத்தரை வந்துட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்களாம். அந்த வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா ஆசைப்படுறாங்க. ஆமா, நான் தான் வாக்கு கொடுத்தேன். இப்ப ஊர் மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, அந்த பையனுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை வைப்போம். ஒரே பொண்ணு 2 பேரும் இஷ்டப்பட்டா அவங்க 2 பேரும் சண்டை போடணும். சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அப்படி ஒரு முடிவுக்கு வந்துறானுங்க. சண்டையில ஜெயிக்கிறவனே கஸ்டமர் இருக்காங்க. கற்குரி மக்கள்னு அவர் எல்லாமே நடத்திட்டாங்க போல இருக்கு. நான் விரட்டி விட்டுருவாரு. இப்ப அந்த பேபுலிக்கும் ஹீரோவுக்கும் சண்டை நடக்குது. சண்டையில வழக்கம் போல ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. அப்ப சரத்குமார் என்ன சொல்றாருன்னா, நீ என்னடா நம்ம ஆளே அடிக்கிற, உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கட்டா. அது காரமந்த பசுபதி முயற்சி பண்ணா எல்லாரையும் பகையாளியாக்க பாக்குறேன். அத்தனைக்கும் சரத்குமார் வந்துட்டு ஹீரோட அப்பா. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் பிளான் பண்றாங்க, சண்டை போடுங்க, சண்டையில ஜெயிச்சு. கடைசியில சண்டையில ஜெயிச்சவனுக்கு அந்த பொண்ணை கொடுக்காம சம்பந்தமே இல்லாம ஒதுக்கி வச்சுறாங்க. ஜாதி கட்டுப்பாட மதிக்க தெரியாதவனுக்கு இந்த பட்டியல இடம் கிடையாது. அதுக்கேனா நீங்க சண்டை போட வச்சீங்க? அதை முன்னாடியே நிறுத்தி இருக்கலாம்ல. நான் ஊரை விட்டே ஒதுக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்குள்ள பகையை உண்டாக்க நினைக்கிற தின்னாவ இந்த நொடியில இருந்து அவனுக்கு ஏதாவது சான்ஸ். அப்புறம் என்ன சண்டை போட வச்சீங்க? நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு இந்த பட்டியல இடம் இல்ல. அந்த பொண்ணை கூப்பிட்டு ஓடிடுச்சு. அதான் போயிருமே. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சண்டைக்கு முன்னாடியே சொல்றேன். நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிட்டே இருக்கா. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் ஊரை விட்டு ஒதுங்கி போயிட்டு ஒரு குடிசையை போட்டு சாங்க போட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் காஸ்டியாதான் போட்டுருக்காங்க. அந்த பேபுலி வரான். ஹீரோ வீட்ல இல்லாத டைம்ல அந்த ஹீரோயினை கொல்றதுக்காக பேபுலி வந்துடுறான். அப்ப அந்த பேபுலி கிட்ட இருந்து ஹீரோயினை சிவன் காப்பாத்திறாரு. சத்தியமா நம்பவே முடியல சார். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு காடு முழுக்க ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். சிவன் காப்பாத்தினார்ல, காப்பாத்தி வச்சுக்கிட்டு
நீ சிவையான்னு சொன்னாதான் உன் பொண்டாட்டி உனக்கு உன் பொண்டாட்டியே நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக்மெயில் பண்றாரா? மனசார கூப்பிட்டா உன் நெமலி கிடைப்பாலோ என்னமோ. ஏய் என்னடா இது, கடவுள் தானே நீங்க, கடத்தல்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா என்ன இது? சிவையான மனசார கூப்பிட போங்க. உன் மனசுல இருக்கிற கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிடுவாரு. இவனுங்க எந்த அளவுக்கு பணம் எடுத்து வச்சிருக்காங்கன்னா ஒரு கடவுளை கடத்தல்காரங்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி காப்பாத்துற கடவுள் கடவுளே இல்ல, கூலி. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சிவையான்னு சொல்லிடுவானா, ஒரு யானை ஹீரோயினை தூக்கிட்டு வந்துரும். சிவையா அவ்வளவுதான், நாத்திகனா இருந்தவரு ஆத்திகனா மாறிட்டாரு. ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை கடவுள் நம்பிக்கை உள்ளவனா மாத்துறதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கும்ல, அதுவே சுத்தமா இருக்காது. ஏதோ கடத்தி வச்சுட்டு நீ இதை சொன்னாதான் நான் வந்து விடுவேன், கண்ணை காட்டுன்னு சொல்லி மிரட்டி அவனை பக்தனாக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் உண்மையான கண்ணப்பனார் கதையே வரும். கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நம்மளை போட்டு சாவு அடிச்சுடுவாங்க. இதுக்கப்புறம் தான் வேட்டையாடி மாமிசத்தை படைக்கிறது, வாயால தண்ணி எடுத்து அந்த வாயுலிங்கத்தை சுத்தம் பண்றது, அப்புறம் அந்த வாயுலிங்கத்தோட கண்களை ரத்தம் வருதுன்னு தன்னோட கண்ணை புடுங்கி அந்த வாயுலிங்கத்தோட கண்களை வைக்கிறது, எல்லாத்தையும் பண்ணுவாரு. இந்த கடைசி அரை மணி நேரம் கதைக்குதான் நம்மள 2.5 மணி நேரம் போட்டு சாவு அடிப்பாங்க. அதான் அவ்வளவுதான் சுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. இதோட இந்த கண்ணப்பா படம் முடிஞ்சுது. அது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்தாலே போயிடும். பாட்டுலாம் யாரு கேட்டா? ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இது கண்ணப்பா ஏற்கனவே யாரோ ரோஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஐய அது அதான் சொல்றல, இது எடுத்திருக்காங்கன்னா அதாவது கடவுளுக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எப்படி கடவுள் நம்பிக்கை வருது, அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வைக்கவே இல்லை. அதாவது பலி கொடுக்கறதெல்லாம் கடவுள் பேசவே மாட்டேங்கிறாரு, கள்ள கொண்டு எரிஞ்சது மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு அதான் புரியவே இல்லை. அதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ பலி கொடுத்தவங்க அவங்க பண்ணது தப்பு இல்லாத மாதிரி தானே காட்டுறாங்க. அதுவே தப்பான ஒரு விஷயம். அவரோட பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்து இதை காமிச்சு அதான் சொல்றல, இந்த லவ் சாங் தேவையில்ல, அந்த லவ் கண்டென்ட்டே தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு அது வேற ஏதாவது கதையாவது மத்த சிவனோட பக்தர்கள் அந்த மாதிரி ஏதாவது அதுல ஏதாவது சண்டை நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை காட்டியிருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேண்டஸியா இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாம இது கொண்டு போய் இது பண்ணதான். வார் ஃபர்ஸ்ட் பார்ட் அது அதுலயுமே பாத்தீங்கன்னா அது டைகர் ஷெராஃப் செத்து போயிடுவாரு. வில்லன்னா அப்படி மூஞ்ச மாத்திட்டு இருப்பாருன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த கான்செப்ட் நல்லா இருக்கும். அந்த ஃபைட்லாம் இப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஃபைட்லாம் ரொம்ப கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு. இல்ல அந்த ஹாலிவுட்லாம் பாத்தீங்கன்னா நம்மள ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஏதாவது இருக்கும் கண்டிப்பா. இது நம்மளால அப்படி இவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷனா எடுக்கணும்னு எடுத்துப்பாங்க. ஆனா அங்க ஃபுல்லா ஒரிஜினலா பண்ணுவாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா டாம் க்ரூஸ்லாம் ஒரிஜினலா அந்த ஸ்டண்ட் ஃபுல்லாவே அவர் பண்ணுவாரு. உண்மையிலேயே அந்த ஃபிளைட்ல எல்லாம் தொங்கிட்டு போற மாதிரியே எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பண்ணவே முடியாததெல்லாம் அவங்க பண்ணி இப்பெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்து ஃபயர் இப்ப நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம ஏத்துக்க மாட்டோம், அதனாலதான் ஓட்டுறாங்க. இல்ல எடுக்கலாம், ஓகே தான். அத கொஞ்சம் நம்புற மாதிரி ஏதாவது வச்சிருந்தப்போ, கிறிஸ்லாம் அவர் சூப்பர் ஹீரோ என்ன பண்ணாலுமே ஏத்துப்பாங்க. ஏன்னா அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இது ஒரு நார்மல் ஆள் பண்ணும்போது அது ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்